ஹalleluya! நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சு, எழுந்துட்டீங்களா? கடந்த இரவு நிம்மதியாக தூங்கினீர்களா? ஆண்டவரை துதித்துக் கொண்டு எழுந்து நாள் முழுவதும் அவர் சாட்சியாய் வாழ வேண்டும் என்ற ஆசையோடு ஒரு சிறிய ஜெபத்தோடு ஒரு வசனத்தை தினமும் தியானிக்கிறோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடந்து கொண்டால் எங்களுக்கு எவ்வளவோ நல்லதப்பா. உம்முடைய வார்த்தையை கேட்கவில்லை என்றால் அது எவ்வளவு தீமை என்று நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்கள் இருதயங்களை ஆயத்தப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். வருத்தமா இருக்குல்லங்க, இந்த ராஜாக்களின் வரலாற்றை பார்க்கும்போது பயமா இருக்கிறதா? நிச்சயமாக தேவன் எவ்வளவு நேசித்தாலும், எவ்வளவு ஆசீர்வதித்தாலும், எத்தனை வாய்ப்புகள் தந்தாலும், எத்தனை விதத்திலே தம் ஊழியக்காரரின் மூலம், வேதத்தின் மூலம், பரிசுத்த ஆவியின் மூலம் இந்த காலத்துல நம்மை எச்சரித்தாலும் கண்டித்தாலும் முரண்டு பிடித்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்காதவர் நிலைமை எவ்வளவு மோசமோ, இந்த பூமியில் மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே பரிதாபமாய் மோசமாக சாவது மாத்திரமல்ல, என்றைக்கும் எரிகிற அக்கினியும் கந்தகமும் நிறைந்த கடலிலே தள்ளப்படுவோம். இந்த ஆகாபு எத்தனை வாய்ப்புகளை பெற்ற போதிலும் கீழ்ப்படியாமல் அவன் இறந்து போய்விட்டான். அதன் பிறகு அவனுடைய மகன் ஆகாபுடைய குமாரன் ஆகிய அகசியா, அவனுடைய குமாரன் ஆகிய அகசியா ராஜாவானான். அகசியா ராஜாவான போது பாருங்கள், ஒரு முறை 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். ஆகாபின் குமாரன் ஆகிய அகசியா யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 17ஆம் வருஷத்திலே சமாரியாவில் ராஜாவாகி எத்தனை வருஷம் அரசாண்டான் என்று பாருங்கள். இஸ்ரவேலின் மேல் 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். என்னங்க, ஜஸ்ட் 2 இயர்ஸ் ராஜாவா இருந்தான். எந்த ராஜாவுடைய மகன்? ஆகாபின் யெசபேலின் குமாரன், அவங்களுக்கு ஏத்தவன். இப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வளர்ந்து வந்தவன் எப்படிப்பட்ட உத்தமனா இருந்திருப்பான் என்று நீங்க கற்பனை செய்யலாம். மனா படு மோசமானவனானான். தாயுடைய புத்தி வந்தாலே கஷ்டம், தகப்பன் புத்தி வந்தாலும் கஷ்டம். இதுல இந்த 2 பேர் புத்தியும் வந்தால் இவங்க 2 பேர் புத்தியும் கெட்ட புத்தி. இவன் மிகவும் தன் பெற்றோருடைய தாக்கத்துக்கு ஆளானான். உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு திருமணமான பிறகு கணவன் மனைவியாக நீங்க தேவனுக்கு பயப்படாவிட்டால், தேவ பயத்தில் உங்க பிள்ளைகளை வளர்க்காவிட்டால், அவர்களுக்காக நீங்க ராஜ்யத்தை கட்டி கொடுத்தாலும், சொத்து சேர்த்து கொடுத்தாலும், பெரிய பெரிய படிப்புகள் படிக்க வைத்தாலும், எவ்வளவோ ஆர்ப்பாட்டம் செய்து, எவ்வளவோ செலவு செய்து அவர்களுக்கு திருமணம் செய்தாலும் நன்மை நடக்காது. பிள்ளைகளுக்கு தேவ பயத்தை கொடுங்க. பிள்ளைகளுக்கு தேவன் மீது விசுவாசம் வரும்படி செய்யுங்கள். உங்க பிள்ளைகள் இந்த உலகத்தில் அல்ல, பரலோகத்திலே பெரியவர்களா இருக்க வேண்டும் என்று விரும்புங்கள். செபதேவின் மனைவி என்ன செய்தாங்க? 2 பிள்ளைகளையும் கொண்டு வந்து 2 பிள்ளைகளும் பரலோகத்திலும் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் உட்காரும் பாக்கியத்திற்காக கேட்டார்கள். பாருங்க, பரலோகத்திலே பெரியவர்களாக நிரந்தரமும் வாழ்கிற ராஜ்யத்திலே நம் பிள்ளைகள் உயர்ந்தவர்களா இருக்க வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் தற்காலிகமான இந்த உலகத்துல எதையோ சாதிப்போம் என்றால், அவர்களுக்கு நீங்க எவ்வளவு சேர்த்து வைத்தாலும், நீங்க சம்பாதித்து வைத்த சொத்தெல்லாம் வருஷ கணக்கில் நீங்க சேர்த்து வைத்ததை 10 நாட்களில் காலி செய்வார்கள். வீணாக்கி கடைசியில திக்கற்றவர்கள் ஆவார்கள் என்பது இன்றைக்கு நம்ம சரித்திரத்திலும் பார்க்கிறோம், நம் வாழ்க்கையில, நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த காலத்துல கூட அநேகருடைய வாழ்க்கையில இதைத்தான் பார்க்கின்றோம். பெற்றோர் ஆன பிறகு நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு சாபமாக மாறினால் அதைவிட மோசமானது வேற ஏதாவது இருக்கா சொல்லுங்க? நாம் வாழ்கிற வாழ்க்கையே நம் பிள்ளைகளுக்காக என்போம் இல்லையா? உங்க பிள்ளை நல்லா இருக்க வேண்டும் என்றால் நீங்க சரியா இருக்க வேண்டும். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். வீட்டின் எஜமான ஆகிய தகப்பனின் தாக்கம் பிள்ளைகள் மீது எவ்வளவோ இருக்கும். தாயினுடைய தாக்கம் சொல்ல வேண்டியதே இல்லை. தாயை போல பிள்ளை என்று சொல்லுவாங்க பாருங்க. உன்னுடைய சுபாவம் உன் பிள்ளைகளுக்குள்ள அப்படியே காணப்படும். இந்த அகசியா ரொம்பவும் மோசமான அருவருப்பான நிலையில
வாழ்ந்து வந்தான். அந்த சமாரியா பட்டணத்தில் இருக்கிறானே தவிர எந்த பொறுப்பும் இல்லாதவனா இருக்கிறான். தன் பலவீனத்தை கவனித்த மோயாபியர் இவன் மீது படையெடுத்து வந்தார்கள். மோவாபியர் வந்தபோது போய் போராட வேண்டும் இல்லையா? இவனுக்கு போராட்டமே தெரியாது. எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறவனுக்கு போராட்டம் எதற்கு? உனக்கு தேவையான எல்லாவற்றையும் எல்லாரும் தரும்போது உனக்கு விசுவாசம் அவசியம் இல்லை, உனக்கு பாடுகள் அவசியம் இல்லை, நீ போராட வேண்டியதும் இல்லை. ஆகவே யுத்தத்தில் போராடாமல் ஒளிந்து கொள்ள முயற்சித்து மாடி மீது சென்று ஒளிந்து கொள்ள முயற்சித்து ஜன்னல் வழியாக கீழே விழுந்து வியாதிப்பட்டு படுக்கையில விழுந்தான். ஐயோ, அந்த படுக்கையில் கிடக்கும் போது அந்த வியாதியிலாவது, அந்த கால் உடைந்து போன போதாவது, அப்படி நோய்வாய்ப்பட்ட போதாவது, அங்கே புலம்பிக் கொண்டு படுத்திருக்கும் போதாவது மேல நோக்கி பார்க்க வேண்டுமா இல்லையாங்க மனிதன்? நாம நல்லா இருக்கும்போது இப்படி பார்ப்போம், படுக்கையில் கிடக்கும் போது மேல பார்ப்போம் இல்லையா? மேல ஒரு தேவன் இருக்கிறார், மேல ஒரு வானம் இருக்கிறது, மேல பரலோகம் இருக்கிறது, தெய்வீக விஷயங்கள் இருக்கிறது என்கிற உணர்வு குறைந்தபட்சம் படுக்கையில் விழும்போதாவது வரணும் இல்லங்க? அதனால்தான் ஆண்டவர் அநேகரை படுக்கையில விட செய்வேன் என்றார். எசபேலை குறித்தும் ஆண்டவர் சொன்னார், வியாதிப்பட்டு கட்டிலில் கிடப்பாய், நீ மனம் திரும்பாவிட்டால் உன் பிள்ளைகளை கொலை செய்வேன். நீங்க எவ்வளவு மோசம், தேவன் பிள்ளைகளை கொல்லுகிறார் என்று கேட்கிறார்கள். உன்னை கொல்ல முடியாமல் உன் பிள்ளைகளை கொல்லுகிறார். உன்னை கொலை செய்தால் நீ நரகத்துக்கு போவாய். உன் பிள்ளைகளை கொன்றாலும் பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையதே என்றதினாலே சின்ன பிள்ளைங்க இருந்தா நீங்க வருத்தப்பட வேண்டியதே இல்லைங்க, நேரா பரலோகம் செல்லுவார்கள். இந்த உலகத்துல உங்க வளர்ப்பில் அவங்க நரகத்துக்கு போவதை பார்க்கிலும் சிறு வயதிலேயே அவர்களை தன்னுடைய ராஜ்யத்துல சேர்த்து கொண்டால் உனக்கு அந்த வருத்தம் வரும் பாருங்க. ஒரு குழந்தை இறந்து போகும்போது அந்த தாயின் இருதயத்தில் இருக்கிற வேதனை பாருங்க, அதை நீ அனுபவிப்பாய். பாருங்க, இந்த அகசியா கட்டிலில் விழுந்தும் உணர்வடையவில்லை, மனம் திரும்பவே இல்லை. நான் பிழைப்பேனா இல்லையா என்கிற சகுனம் பார்ப்பதற்கு யார் யாரிடமோ போகிறானே தவிர தேவ ஊழியரை கேட்க தோணவே இல்லை. கடைசியாக எலியாவை கேட்டு அனுப்பினான். ஐயா, ஒரு முறை வாருங்கள், என்னுடைய அப்பா அம்மை துரத்தி விட்டார். என்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் இருவரையும் நீர் எச்சரித்தீர். நீர் சொன்னபடியே நடக்கும். கொஞ்சம் என்னுடைய விஷயத்தை பற்றி சொல்லும். எனக்கு சரியாகி நான் பிழைப்பேனா, இந்த படுக்கையிலிருந்து எழுந்திருப்பேனா என்று விசாரிக்கும்படி கேட்டு அனுப்பிய போது, ராஜாக்களின் 2ஆம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. அப்படியே அவன் எழுந்து அவனோட கூட ராஜாவினிடத்துக்கு இறங்கி போய் அவனை பார்த்து, இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபு இடத்தில் விசாரிக்க ஆட்களை நீ அனுப்பினாய்? என்னையா, உனக்கு வேதனை வரும்போது உன் உன் ஜீவனும் உன் சகல வழிகளும் யார் கருத்தில் இருக்கிறதோ அவரிடத்தில் வராமல், இஸ்ரவேலின் தேவன் ஆதியிலிருந்து இருக்கிறவர், பிழைக்க செய்கிறவர் அவரே, ஜீவனை கொடுக்கிறவர் அவரே, ஜீவமும் மரணமும் அவர் கருத்திலே என்பதை நீ உணர்ந்து கொள்ளாமல், உன் தேவனுடைய மகத்துவத்தை நீ உணராமல் எங்கேயோ சென்று நீங்க பாகால் சேபு சாத்தானின் சம்பந்தப்பட்ட சகுனங்களுக்காக நீ அனுப்பினாயே. ஆதலால் நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்காமல் நிச்சயமாய் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேக முறை சொன்னார். எசேக்கியா ராஜாவினிடத்திலும் தேவன் சொன்னார், நீ சாக போகிறாய், உன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து என்று முன்னமே சொன்னார். ஆனால் எசேக்கியா என்ன செய்தார் தெரியுமா? சுவர் புறமாக முகத்தை திருப்பி, ஐயா என்னை ஒருமுறை நினைத்தருளும், ஐயா என்னை நினைத்துக் கொள்ளும் என்று கண்ணீரோடு மனஸ்தாபத்தோடு ஜெபித்தாருங்க. உடனே தேவனுடைய வார்த்தை தம் ஊழியக்காரன் மூலம் வந்தது. உன் ஜெபத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உனக்கு இன்னும் 15 வருடம் ஆயுளை நீட்டித்து கொடுக்கிறேன். இந்த அகசியா, நீ சாக போகிறாய், நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்க மாட்டாய் என்ற போது, ஐயா எனக்காக ஜெபியுங்க ஊழியக்காரனே. ஆம், நான் மிக மோசமான பாவங்களை செய்தேன். என் பெற்றோருடைய பாவங்களை நான் அதிலே இன்னும் அதிகமாய் நான் செய்தேன்.
நான் நம்புகிறேன் இஸ்ரவேலின் தேவனை, என்னை மன்னியும் ஆண்டவரே என்று ஒரு முறை கேட்டிருந்தால் நிச்சயமாய் பிழைத்திருப்பான். தேவ கோபம் மூழ்கிற போதும் மனம் திரும்பும் போது கோபம் கருணையாக மாறுகிறது. ஆண்டவர் எவ்வளவு நல்ல தேவன் என்றால், உன்னை அடிக்கும்படி கையை தூக்கும் பொழுது ஆண்டவரே நான் பாவி என்னை மன்னியும் என்று கேட்டால் தூக்கிய கையினால் உங்களுக்கு தடவி கொடுத்து உங்களுக்கு கருணை செய்து உங்களை மன்னிப்பாருங்க. குணப்படுத்துவேன், உன்னை பிழைக்க செய்வேன் என்று சொல்லுகிறவர் அவரே. துன்மார்கன் மரிப்பதிலே எனக்கு எவ்வளவு வேணும் சந்தோஷமே இல்லை. அவன் தன் வழிகளை மாற்றிக்கொண்டு வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். நமக்கு வரும் கடித கொள்ளுதல்கள் நமக்கு சாபம் அல்ல, நமக்கு எச்சரிப்புகள். தேவனுடைய வார்த்தையை கேட்டால் பிழைப்போம். நீங்கள் மனம் பொருந்தி என் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால் பிழைப்பீர்கள். நீங்கள் மனம் பொருந்தி என் வார்த்தைகளை கேட்காவிட்டால் பட்டயத்துக்கு இரையாவீர்கள் என்று தேவனுடைய வார்த்தை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. அகசியா அந்த ஆபத்தில் கூட, அந்த வியாதியில கூட, அந்த கஷ்டத்தில கூட மனம் திரும்பவே இல்லை. இன்றைக்கு எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் நீங்க அனுபவிக்கிற சாபங்கள் உங்கள் பாவங்களாலே என்று. உங்களுக்கு வந்த வியாதி உங்க கீழ்ப்படியாமை நிமித்தமே, உங்க அசுத்தம் நிமித்தமே, உங்க பாவ வாழ்க்கை நிமித்தமே என்று. முதிர் வயதிலே நீ அனுபவிக்கிற இந்த சாபமும் தீங்கும் நீ வாலிப வயதிலே உன் இஷ்டம் போல வாழ்ந்ததினாலேதான் என்று அறிந்திருக்கிறாய். ஆனால் மனஸ்தாபப்படுகிறதில்லை. உன் தவறை அறிக்கை செய்வதே இல்லை. உன் தவறுகளை மன்னிக்கிற ஆண்டவர் மீது விசுவாசம் வைப்பதில்லை. உன் தவறுகளுக்கு வர வேண்டிய தண்டனையை அனுபவித்து உனக்கு இலவசமாய் சுகத்தை தருகிற அன்பு நிறைந்தவராகிய ஆண்டவரை நீங்க வேண்டிக் கொள்வதில்லை. நீங்கள் கேட்காததினால் பெற்றுக்கொள்ளவில்லை என்று ஆண்டவர் சொன்னார். இந்த ராஜா அகசியா 2 வருஷங்கள் மாத்திரமே, அதன் முன்பேதோ தன் தகப்பனோடு சேர்ந்து கொஞ்சம் அரசாண்டது போல இருக்கிறது. அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக் கொடுத்தார்கள், உதவாத விதத்தில் அரசாளும்படி. ராஜ தந்திரங்கள் என்று சொல்லுவாங்க பாருங்க. இந்த ராஜ தந்திரங்களை கற்றுக் கொடுத்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனை ப்ரிப்பேர் பண்ணுவார்களாம் ஒரு சிலர். தேவனுடைய நீதியின் வசனம், தேவனுடைய வழிமுறைகள், தேவனுடைய வசனத்தை கற்றுக் கொடுங்கள். உங்க பிள்ளைகள் பிழைக்க வேண்டும் என்றால் தந்திரங்களும் யுக்திகளும் அல்ல நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டியது. மோசங்களும் அநியாயங்களும் அல்ல நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டியது. தவறான வியாபாரத்திலே பங்கு பெறும்படியாக உங்கள் பிள்ளைகளை கூட கெடுத்து விடுகிறீர்களே. நீங்கள் தொடங்கியதை உங்க பிள்ளைங்க தொடர அவர்களே போதும் என்று நினைக்கிறீங்களே. உங்க சாபமும் அவங்க சாபமும் 100 மடங்கு அவங்க தலையின் மீது விழும்போது அழிந்தே போகிறார்கள். தேவனுடைய அன்பு நமக்கு இரக்கம் செய்கிறது. யார் ஒருவரும் அழிந்து போகக்கூடாது என்று ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை கேட்கிற நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க? ஒவ்வொரு ராஜாவின் வாழ்க்கையை பார்க்கும் போதும் எங்க ஒருவனாகிலும் தன்னுடைய வழியை சரி செய்து கொண்டானா? மனஸ்தாபப்பட்டானா? சாபம் அடித்து போடப்படும்படி தன் வாழ்க்கை குறித்து தேவ சமூகத்திலே அறிக்கை செய்தானா? ஒத்துக்கொண்டானா? ஆகாபும் மற்றும் அந்த யெசபேலும் பயங்கரமான வாழ்க்கை வாழ்ந்து மரித்தார்கள். அவர்கள் மகனாகிய இந்த அகசியா, ராஜ்யம் இருக்கிறது, சமாரியா பட்டணம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, எதையும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அது மாத்திரமல்ல, தனக்கு முன்பிருந்த சவால்களையும் எதிர்க்க முடியவில்லை. அது மாத்திரமல்ல, கட்டிலில் விழுந்த போது கூட மனம் திரும்பாமல் இன்னும் சகுனங்களை தேடிக்கொண்டு யாருடைய உதவியும் நாடிக்கொண்டு தேவனுடைய உதவியை தேடாமல் இன்றைக்கும் எத்தனையோ பேர் மருத்துவர்களுடைய உதவியை நாடுகிறார்கள், அதிகாரிகளின் உதவியை நாடுகிறார்கள். மனுஷருடைய உதவி வீண் என்று பைபிள் சொல்லுகிறது. உங்களுக்கும் அது தெரியும். ஆனால் மனுஷரையே சார்ந்து கொள்கிறீங்க தவிர தேவனை தேடினால் எந்த நன்மையும் குறைவிருக்காது என்பது நினைப்பதே இல்லை. ஒருவேளை இப்பொழுதே நீங்க மனிதரை சார்ந்துதான் வாழ்கிறீங்களோ என்னமோ. பொய்களை சார்ந்திருந்தால் நீங்கள் விழுந்து விடுவீங்க, அது நிற்காது. அநியாயங்களோடு தந்திரங்களோடு வாழ்ந்து விடலாம் என்றால் குழியில விழுந்து விடுவீங்க, எழுந்திருக்க முடியாது, படுத்த படுக்கை ஆவீர்கள். இந்த அகசியாவை பார்த்து உணர்வடைவோம், மனஸ்தாபப்படுவோம், மனம் திரும்புவோம். நம்முடைய நல்ல நாட்களிலேயே ஆண்டவரை நோக்கி பார்த்து அவர் சாட்சிகளாய் வாழ்வோம். நம் பிள்ளைகளை தேவனுக்காக வளர்ப்போம். ஜெபிப்போமா? பரிசுத்த அன்புள்ள தகப்பனே, இந்த
காலை நேரத்திலே உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் சந்தியும் ஆண்டவரே. பெற்றோருடைய பாவங்களாலே சபிக்கப்பட்டவர்களாய் இருக்கிற ஒவ்வொரு வாலிபரும் தங்கள் வாழ்க்கையை அந்த வழியிலேயே விட்டு விடாமலப்பா, மனம் திரும்புவதற்கு கிறிஸ்துவின் ரத்தத்திலே கழுவப்பட்டு பிள்ளைகளாக மாற உதவி செய்யுங்க. பிள்ளைகள் மீது தீய தாக்கத்தை உண்டாக்குகிற எல்லா பெற்றோர்களும் ஆண்டவரே, எங்கள் பாவம் எங்கள் பிள்ளைகளின் மடியில் விழாதபடி செய்யும் என்று மனம் திரும்புவதற்கு சிலுவை மீது எங்கள் பாவங்களுக்காக நீர் செய்த பலியாகத்தின் மீது விசுவாசம் வைத்து எங்கள் பாவங்களை, உலக பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக கல்வாரி மலை வரைக்கும் நீர் சுமந்து சென்றிருக்கிறபடியால் பாவ மன்னிப்பும் மீட்பும் உம்முடைய நாமத்தில் இருக்கிறது என்று விசுவாசிக்க, எந்த நிலைமையில் இருந்தாலும் இயேசாண்டவரை நம்பியவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்ற சத்தியத்தை உணர்ந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நாம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்க ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு அனுப்புங்க. உங்க பிள்ளைகள் இன்னும் மாறாமல் இருந்தால், ஏதாவது பிரச்சனையில போராட்டத்தில சிக்கி இருந்தால் அந்த விஷயங்களை தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. உங்க கட்டுகளிலிருந்து, முன்னோர் பாரம்பரியமான வீணான நடத்தையிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்க, ஒவ்வொரு சாபத்தையும் எடுத்து போட்டு நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் நமக்காக சிலுவையில் மரித்திருக்கிறார். ஆகவே உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் குறித்து எங்களுக்கு நீங்க 8939801234 என்னும் கீழ்காணும் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமாக அற்புதத்தை செய்வார். கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் நாளைக்கும் இதே நேரத்தில் அனுதின தியானத்திலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. பெங்களூர் மற்றும் அதை சுற்றி இருக்கிற இடத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும், 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸ் ஆக ஒன் டே கெட் டுகெதரை பெங்களூர்ல இருக்கிற உங்களுக்காக, பெங்களூரை சுற்றி இருக்கிற உங்களுக்காக, உங்க எல்லாருக்காகவும் இந்த கெட் டுகெதரை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் எத்தனையோ இடங்களிலிருந்து, அந்த பக்கம் KGF, இங்கே பல்லாரி மற்றும் அனந்தபூரிலிருந்து எத்தனையோ இடத்திலிருந்து ஒரு ஹப்பா இருப்பதினாலே நாங்க டவுன்ல வைத்தாலும் சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருந்தும், சுற்றி இருக்கிற ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு பகுதிகளில் இருந்தும், கர்நாடகாவிலிருந்தும் பாருங்க எத்தனையோ மக்கள் இந்த சோசியல் மீடியா மூலம், டிவி நிகழ்ச்சி மூலம் ஆசீர்வதிக்கப்படுகிற நீங்கள் அனைவரும் வருவது எங்களுக்கு எவ்வளவோ சந்தோஷம். உங்களை நேரடியாக சந்தித்து உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று பெங்களூரு வருகிறோம். வாங்க, இந்த ஒன் டே கெட் டுகெதர்ல பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கவனியுங்கள், செப்டம்பர் 2ஆம் தேதி மதியம் 2லிருந்து 5 வரைக்கும், 6லிருந்து 10 மணி வரைக்கும். எங்கு என்றால் ஹட்சன் கம்யூனிட்டி சென்டர் நியர் கார்ப்பரேஷன் சர்க்கிள், பெங்களூர். இதை குறித்த மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்க அல்லது கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்ற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு லிங்க் அனுப்புவார்கள். நிச்சயம் வருவீங்கல்ல?